Hi guys. So இன்னைக்கு வந்துட்டு நம்ம கிறிஸ்பியான பொட்டேட்டோ, அதாவது ஸ்மைலி பொட்டேட்டோ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்காக வந்துட்டு நான் இங்க வந்து நல்ல திக் ஸ்கின் உள்ள 5 பொட்டேட்டோஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது வச்சுதான் இதான் மெயின் இன்க்ரீடியன்ட். இதுவும் அண்ட் பிரெட். ஸோ இது ரெண்டு தான் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியன்ட். ஸோ இது வந்துட்டு இட்ஸ் மை ட்ரை. It's just an experiment of mine. This is my first experiment. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு டிஷ் வந்துட்டு யூடியூப்ல ப்ரெசென்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 2 to 3 டைம்ஸ் ஆகுது நான் வந்து பண்ணி பார்த்துட்டு அது பர்ஃபெக்டா இருந்தா மட்டுமே வந்துட்டு I'll be uploading it. பட் இந்த தடவை வந்துட்டு சரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணலாமே அப்படின்னு ஐ ஜஸ்ட் அப்லோட் பண்ணேன். ஸோ லாஸ்ட்ல வந்துட்டு ஸ்மைலி பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கலர் டிஃபரன்ஸ் இருக்கும். பட் டேஸ்ட் வாஸ் ரியலி குட். கண்டிப்பா எல்லாருமே நீங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெட். ஸோ இதுல வந்துட்டு நான் வந்து 6 பீசஸ் ஆஃப் வந்து பிரெட் எடுத்திருக்கேன். ஸோ 5 பீசஸ் ஆஃப் பொட்டேட்டோஸ் அண்ட் 6 பீசஸ் ஆஃப் பிரெட். ஸோ இதான் வந்துட்டு அந்த கால்குலேஷன். ஆல்ரைட். ஸோ இது வந்துட்டு இந்த சைட்ஸ் எல்லாம் நம்ம வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். பிகாஸ் நம்மளுக்கு வந்துட்டு நம்மளோட ஸ்மைலியோட கலர் வந்துட்டு இந்த ப்ரௌனிஷ் ஆயிடக்கூடாது. பிகாஸ் பிரெட் கிரம்ஸும் வந்துட்டு நம்ம அந்த பொட்டேட்டோட மிக்ஸ் பண்ண போறோம். ஸோ அப்போ வந்துட்டு கலருக்காக தான் வந்துட்டு கலர் டிஃப்ரென்ஸ் வரக்கூடாது அப்படின்ற பட்சத்துல தான் நான் இந்த சைட்ஸ் எல்லாம் வந்து கட் பண்றேன். ஓகே. ஸோ ஃபுல் 4 சைட்ஸும் வந்துட்டு நம்ம அழகா இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு ஒரு மிக்சி ஜார்ல போட்டு நல்ல ஃபைனான ஒரு பிரெட் கிரம்ஸை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த மிக்சி ஜார்ல வந்துட்டு நம்ம கட் பண்ணி சைஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்க நம்மளோட பிரெட் பீசஸை வந்துட்டு குட்டி குட்டி ஸ்லைசஸா வந்து கட் பண்ணி போட்டலாம். ஸோ ஈஸியா நம்மளுக்கு வந்து கிரைண்ட் ஆகி கிடைக்கும். அதுக்காக தான் வந்து குட்டி குட்டி பீசஸா நம்ம போடலாம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்மளோட சூப்பரான பிரெட் கிரம்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிரெட் கிரம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாகவே கிடைக்குது. பட் தட்ஸ் நாட் நெசசரி. நம்ம தனியாக அது வாங்கணும் அப்படின்னு வீட்லேயே ஈஸியாக பண்ணிக்கலாம்னு உள்ள விஷயம் தான். மோரோவர் வந்துட்டு ஒரு பிரெட் கிரம்ஸ் நம்ம அரைக்கணும் அப்படின்னா மேக் ஷூர் மிக்ஸி ஜார் வந்து நல்லா ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த மாதிரி துருன்னு கிடைக்கும். இல்லைனா வந்து ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சியில் மாறிடும். பிகாஸ் ஆஃப் த வாட்டர் இன்சைட் த ஜார். ஓகே. அதே மாதிரி எந்த ஒரு மசாலா நம்ம வந்து அரைக்கிறதா இருந்தா கூட மிக்ஸி ஜார் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கணும். இங்க வந்துட்டு நான் பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்க பொட்டேட்டோஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஐ திங்க் ஒரு நம்மளோட பொட்டேட்டோ டிபெண்ட் பண்ணி தான் எவ்வளோ வேணாலும் விசில் வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப குழையக்கூடாது. ஸோ இந்த அளவுக்கு எடுத்து வைக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு நல்லா கிரேட் பண்ணி எடுக்கணும். ஸோ எனக்கு வந்து 2 சைட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ், இன்னொரு வந்து ஸ்மால் சைஸ் கிரேட்டிங். ஸோ இப்போ மீடியம் சைஸ் கிரேட்டர் தான் நான் எடுக்க போகிறேன். ஸோ மீடியம் சைஸ் கிரேட்டரில் வந்து நம்ம நல்லா வந்துட்டு கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம பொட்டேட்டோஸை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்த பொட்டேட்டோ வந்து கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி இருந்திருக்கு. ஸோ அதனால தான் எனக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் திக்காக வராமல் லைட்டாக அந்த குழப்பா பிசுன்னு இருந்துச்சு. ஸோ take the potatoes like அந்த மடி பொட்டேட்டோஸ் இருக்கும் இல்லையா, கொஞ்சம் மண்ணா இருக்கும் நம்ம வாங்க போகும்போதே. அதுக்கப்புறம் ஸ்கின் வந்து ரொம்ப லைட் ஸ்கின்னா இருக்கும், திக் ஸ்கின்னா இருக்காது. அந்த மாதிரி பொட்டேட்டோஸை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ மேபி அதுல வந்து தண்ணி விடாத சான்ஸ் இருக்கும், தண்ணி விடாது. ஓகே. நம்மளோட கிரேட்டட் பொட்டேட்டோஸ் 5 பொட்டேட்டோ கிரேட் பண்ணி சூப்பராக எடுத்து வச்சாச்சு. ஓகே. இப்போ இதில் வந்துட்டு நம்மளோட என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நம்ம அரைச்சி வச்சிருக்க பிரெட் கிரம்ஸை வந்துட்டு மொத்தமாக ஆட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். பிகாஸ் என்னோட இதில் வந்துட்டு தண்ணி விடுற மாதிரி இருந்தது. ஸோ நம்மளுக்கு வந்து லேட்டர் ஆன் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டு அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணாதான் அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து நீட் பண்ண நம்மளுக்கு தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கொடுக்கலாம். அடுத்தது வந்துட்டு நான் இங்கே கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 டீஸ்பூன் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணி ஆட் பண்ணி கொடுக்கலாம்.
ஸோ இப்போ வந்து லெட்ஸ் ஸ்டார்ட் மிக்சிங் ஆல் த இன்க்ரீடியன்ட்ஸ் வித் த பொட்டேட்டோஸ். ஸோ நல்ல ஒரு ஃபைனான வந்துட்டு மிக்ஸ் கொடுத்துடலாம். அதுக்கப்புறமா இன்னும் ஒரு இன்க்ரீடியன்ட் கூட ஆட் பண்ணும். அது ஜஸ்ட் ஃபார் த கலருக்காக தான். நம்மளோட ஸ்மைலி வந்து யூஸ்வலாக நல்ல எல்லோ கலரில் இருக்கும் இல்லையா ஜென்ரலாக இன் ஜென்ரல். ஸோ அதனால் வந்து நம்ம டர்மரிக் பவுடர் வந்து இதுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணி நம்ம ஒரு ஃபைனான மிக்ஸ் கொடுத்துடலாம். அண்ட் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், டோன்ட் வரி அதை தண்ணி விடுற மாதிரி இல்லை கையில் ஒட்டி பிடிக்கிற மாதிரி இருந்தால் டோன்ட் வரி அட் ஆல். கொஞ்சமாக ஆயில் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து பிசைய ஆரம்பிங்க. ஓகே, அப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு நம்மளால அந்த டோ ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் அப்படியே நம்ம வந்து நல்லா வந்து ஃபைனான மிக்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும். நம்மளோட டோ வந்துட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இந்த டோ வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கணும், ஃப்ரீசரில் கிடையாது. ஒரு 20 மினிட்ஸ் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ வெளில இப்போ எடுத்து பார்த்தப்போ கொஞ்சம் கூட நம்மளுக்கு ஒரு திக்கர் கன்சிஸ்டன்சி மாதிரி கிடச்சிருச்சு நம்மளோட டோ. இப்போ இந்த டோவை என்ன பண்ணுறோன்னா நான் வந்து இங்கே ஒரு பட்டர் ஷீட் எடுத்துக்கேன். ஸோ அந்த பட்டர் ஷீட்டில் வந்துட்டு ஆயில் நல்லா வந்துட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு நம்மளோட டோவை இதில் போட்டுட்டு நல்லா சப்பாத்தி மாவுக்கு நம்ம எந்த மாதிரி வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்ம வந்து இப்போ ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம கையால் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டு ரொம்ப தின்னாக ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் திக்காக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த பட்டர் ஷீட்டை அது மேலே ஒரு பட்டர் ஷீட் போட்டுட்டு கொஞ்சம் நம்மளோட சப்பாத்தி கட்டையால் நல்லா வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இப்போ அந்த பட்டர் ஷீட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அது ஒரு திக்னஸ் இருக்கணும் நம்மளோட டோவுக்கு. ஸோ அப்போ தான் வில் பி ஏபிள் டு மேக் சம் பால்ஸ் அவுட் ஆஃப் திஸ். ஸோ ஸ்மைலியோட அந்த பால்ஸை வந்து அப்போ தான் பண்ண முடியும். கொஞ்சம் திக்னஸ் வேணும். ஸோ அதுக்காக நான் வந்து இங்கே ஒரு நம்ம கேப்போ எது வேணாலும் எடுத்துக்கலாம். பட் நான் அந்த கேப் வச்சுட்டு இதில் வந்து இன்சர்ட் பண்ணி ஐ தாட் ஆஃப் மேக்கிங் அ பால்ஸ் அவுட் ஆஃப் திஸ், அந்த ரவுண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அந்த ஷேப் வந்துட்டு எனக்கு ப்ராப்பராக வந்துட்டு வரலை. ஷேப்புன்னு இல்லாமல் லைக் சின்ஸ் நம்மளோட டோ வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு நம்மளுக்கு வாட்டரியில் கொஞ்சம் பிசுறுன்னு இருக்கிறனால நம்மளுக்கு இதை வச்சு எடுத்தா வந்து ப்ராப்பராக வரல. ஸோ இந்த ஸ்டெப்பை வந்துட்டு நான் இங்கே எலிமினேட் பண்ணுறேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு யூ ஆல்சோ டு டூ திஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. இந்த ப்ராசஸை வந்துட்டு கையில் நான் வந்து ஆயிலை நல்லா வந்து என் பாம்பில் க்ரீஸ் பண்ணியிருக்கேன். பண்ணதுக்கப்புறமா இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து டுக் சம் பால்ஸ் அவுட் ஆஃப் திஸ். நல்லா வந்து உருட்டிட்டு அதுக்கப்புறமா நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு என்னோட 3 ஃபிங்கர்ஸை வச்சுட்டு நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த ஒரு ஷேப்பும் இதுவும் கரெக்டாக வந்தது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணேன். ஸோ இட் கேம் அவுட் ரியலி வெல். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கையிலே ஷேப் பண்ணி இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆல்மோஸ்ட் ஐ திங்க் கொஞ்சம் ரவுண்டாக வந்துடுச்சு எனக்கு. ஸோ இனிமேல் வந்துட்டு வில் ஸ்டார்ட் மேக்கிங் த ஐஸ் அண்ட் த மவுத் ஃபார் த ஸ்மைலி. அவ்வளோதான். ஸோ இது வந்து நம்ம கையிலே பண்ணாலே சூப்பராக வருது. இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் வித் தட் அந்த கப்பு அதை மூடி வச்செல்லாம் பண்ணுறது வந்துட்டு
ஐ டோன்ட் திங்க் இட் ஒர்க் அவுட் ஃபார் மீ. ஸோ அதனால நான் என்னோட கையிலே நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு லெட்ஸ் ஸ்டார்ட் மேக்கிங் த ஐஸ் அண்ட் த ஐஸ் பண்ணலாம். ஐஸ் வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு மவுத்தும் பண்ணலாம். ஸோ அதுக்காக வந்துட்டு ஒரு கார்ன்ஃப்ளவரில் வந்துட்டு நம்ம ஸ்குயரை வந்துட்டு நல்லா டிப் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஹோல்ஸ் போட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மவுத்துக்கு வந்துட்டு ஐ ஹவ் யூஸ் த ஸ்பூன் டு மேக் த மவுத் ஷேப். ஓகே, ஸோ உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி 1 by 1 பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த கண்ணும் வாயும் பார்த்தாலே எனக்கே காமெடியாக இருக்குது. இந்த ஸ்மைலியா இல்லை வந்துட்டு ஏலியன் பொம்மையான்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி இருக்குது. இந்த என்னோட எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பும் அந்த கண்ணும் வாய் மட்டும்தான் வந்து ஐ திங்க் கொஞ்சோண்டு மாடுலேஷன் தேவை. மற்றபடி டேஸ்ட் எல்லாம் வந்துட்டு அமேசிங்காக இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் யாரெல்லாம் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்மளோட சூப்பரான ஏலியன் கம் ஸ்மைலி பொம்மை வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இதை கண்டிப்பாக ஃப்ரை இந்த பர்டிகுலர் பிளேட் வந்துட்டு என் பொண்ணு தான் பண்ணா. ஸோ அவளுக்கு பண்ணணும்னு ஆசை. ஸோ சரி நம்ம தானே சாப்பிட போகிறோம் அப்படின்ட்டு அவள் இஷ்டத்துக்கு நானும் பண்ண விட்டுட்டேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பிளேட் வந்து நான் பண்ணேன், செகண்ட் வந்து அவள் பண்ணா. ஓகே, இதை நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ இதுக்கு நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் சூடானதுக்கு அப்புறமா நம்மளோட ஆயிலை வந்துட்டு போர் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறம் 1 by 1 நம்மளோட ஸ்மைலியை வந்துட்டு ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம்.